நெல்லையில் அமைந்துள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். தென் மாவட்டங்களுக்கு பெட்ரோல், டீசல் விநியோகம் செய்யும் இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தின் கிடங்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே உள்ளது. இங்கிருந்து தினமும் தென் மாவட்டங்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் ஆயில், டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுகிறது. இங்கு திங்கட்கிழமையன்று ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தென்பத்தைச் சேர்ந்த மணிகண்டன், ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் மணி ஆகிய 3 பேரும் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆயில் டேங்கை பம்ப் மூலம் சுத்தம் செய்தனர். அப்போது அருகில் இருந்த ஜெனரேட்டரிலிருந்து வந்த தீப்பொறியால் அப்பகுதியில் தீ பரவியது. இந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் 3 பேரும் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு பாளை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்தனர். இதனிடையே படுகாயமடைந்த மணிகண்டனை மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் கடந்த 1 வருஷமா அந்த மேனேஜரால் டிரைவர்கள் ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க. காரணம் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரே பழி வாங்க நோக்கம் தான். 1 வருஷமா நாங்கள் அனுப்பாத லெட்டர் கிடையாது, பண்ணாத ஸ்ட்ரைக் கிடையாது, நடத்தாத பேச்சுவார்த்தை கிடையாது. இது மண்ணெண்ணெயா இருக்க போய் இன்னைக்கு ஒரு சின்ன தான் முடிஞ்சு போயிட்டு. இந்த மண்ணெண்ணெய் இல்ல பெட்ரோல், டீசல்லாம் இன்னைக்கு இந்த ஊர் சுத்த வட்டாரம் ஒண்ணுமே இருக்காது. முழு பொறுப்பு இந்த மேலாளர் பாஸ்கர் ஒரு ஆளு தான். ஆமா, அதிகாரி அலட்சிய போக்கு தான். இவ்விபத்து குறித்து தச்சநல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.